பேட்ஸ் ஃபுல்லாமே இருக்குது, ஒரே சவுண்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இதுக்கடுத்து டின்னர் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியது தான். வாங்கி சேஸ் காய்ஸ். என்னோட வீட்டுக்கு கீழே ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. ஆஃப்டர் எ லாங் டைமுக்கு அடுத்து இந்த ட்ரைபேட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். கண்டினியூஸாக வீடியோ போடுவேன் நினைக்கிறேன், பார்க்கலாம். சேஸ் காய்ஸ். வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஒரு மாதம்ல 2 மாதம்ல 1 வருஷம்ல 2 வருஷம்ல பல வருடங்களுக்கு எடுத்து ஒரு புது வீடியோ. இப்போ நான் ஸ்டடி பண்ணிக்கிருக்கேன் சென்னையில். இப்போ சென்னையிலேருந்து என்னோட நேட்டிவ் பிளேஸுக்கு போகிறேன். அது ஒரு சின்ன விலாகாக போடலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு தொடங்கலாம்ப்பா அப்படின்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் ரொம்ப நாய்ஸ் இருக்கும், பிகாஸ் பேட்ஸ் ஃபுல்லாமே பின்னாடி கத்திக்கிட்டு இருக்குது. இப்போ ஈவினிங் டைம் இந்த ஃபுல்லாக ட்ரீல ஃபுல்லாமே பேட்ஸ் ஃபுல்லாமே இருக்குது, ஒரே சவுண்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக்கும் என்கிட்ட இல்லை. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ரொம்ப ஏர்லியாகவே வந்தாச்சு போல். ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டேன். என்ன டோர் கூட ஓப்பன் பண்ணலை. ஓகே காய்ஸ், இதுக்கடுத்து டின்னர் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியது தான். வாங்கிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ரெயின் வேறு ஆரம்பிச்சிருச்சு. A few moments later. தான் நம்ம சென்னை கோயம்புத்தூரில் படிச்சிருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ளே வர்ற அந்த ஹாப்பினஸுக்கு ப்ரைஸே இல்லை. எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். A few moments later. இந்த மணி ஆல்மோஸ்ட் 5:30. இந்த நாளை இப்போ டீயோட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிற குளிருக்கு டீ குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். A few moments later. அப்படியே நம்ம ஊருக்கு போகும்போது அந்த பைக்கில் போகும்போது அந்த பனிப்பொழியோட அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு சான்ஸே இல்லை, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் காலையில் 6:30க்கு என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முட்டை தோசை நல்லா சாப்பிட்டுட்டு கீழே எங்களோட வீட்டுக்கு கீழே ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. சின்ன தோட்டத்தில் இனிஷியலாக ஒரு சின்ன செடி தான் வளர்த்தேன். இப்போ வந்து நல்லா வளர்ந்து நிற்கிது. அடுத்து அந்த பீக்கங்காய் வளர்த்துருக்கு. அப்படி பீக்கங்காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பீக்கங்காவை எடுத்துகிட்டு அப்படியே நம்மளோட ட்ரைபேடையும் ஆஃப்டர் எ லாங் டைமுக்கு அடுத்து இந்த ட்ரைபேடை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கடுத்து கண்டினியூஸாக வீடியோ போடுவேன் நினைக்கிறேன், பார்க்கலாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அப்படியே வீட்டில் வந்து பார்த்தா கட்லா மீன் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் வர்றேங்கிற விஷயம் தெரிஞ்சு வாங்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வேணால் நாளைக்கு ஃப்ரைடே செய்யலாம் அப்படின்னு கட்லா மீனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு போட்டுட்டு நாளைக்கு நல்லா ஃப்ரைடே நல்லா சாப்பிட்டுக்கலாம், நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டுக்கலாம். தான் நம்ம வெளியே போய் ஃபுட்டு அது இதுன்னு வாங்கியிருந்தாலும் வீட்டு சாப்பாடு தான். நாளைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான். The next day. ஓகே கைஸ், இப்போ மணி ஆல்மோஸ்ட் 12 மணி ஆயிடுச்சு. வீட்டில் லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்படியே சோறு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சதை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியே வீடியோவாக சாப்பிட்டுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். அப்படியே மசாலாவில் போட்ட மீன் அப்படியே எண்ணெயில் போடும் போது அப்படியே மைண்ட் ப்ளோயிங் வேறு லெவலில் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு மீனுன்னா பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஹாஸ்டலில் சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்றது அப்படியே சொர்க்க உணவுமானிக்கு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் சோறு எடுத்து அப்படியே மீன் குழம்பை ஊற்றி மீனை அப்படியே வச்சு சாப்பிடும் போது அடாடாடா சூப்பர் டேஸ்ட்டு. A few moments later. மத்தியானம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி வீடியோ இருக்கனால என்னால் எடுக்க முடியல. நல்லா சோறு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சது சூப்பராக இருந்துச்சுப்பா. எத்தனை பேருக்கு மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆச்சு. காஃபி டைம். Cheers guys. இந்த வீடியோ பிடிச்சிக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கடுத்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் தென் பை see you. நம்மளோட அந்த சின்ன தோட்டத்தில் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே மைண்ட் ஃப்ளோயிங்காக இருக்குது. இந்த மாதிரிக்கு உங்களோட வீட்லேயும் சின்ன இடம் இருந்தால் இந்த மாதிரிக்கு ஏதாச்சும் ஒரு செடி வளர்த்து நல்லது பண்ணுங்கள். நல்லது பண்ணுங்கிற பாருங்கள். ஏதாச்சும் ஒரு செடியை வளங்க.